மணிகண்டன் ராஜா கிட்ட தான் கிராமத்துல என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தேன் அப்படிங்கறத குறிப்பிட்டதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மந்திரியும் ராஜாவை பார்க்க வர்றாரு. அந்த இடத்துல ராஜராஜனும் மணிகண்டனும் இருக்காங்க. ராஜா மணிகண்டனை கூப்பிட்டு தேசத்தோட நலனுக்காக சில நடவடிக்கைலாம் நீ எடுத்திருக்க இல்லையா, அதெல்லாம் விலாவரி அவருக்கு சொல்லணும்னு சொன்னல, மந்திரிக்கு இப்ப சொல்லு அப்படின்ட்டு மந்திரியை பார்த்து 2 நாளா எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நானும் தேசத்தோட நலனை பாதுகாக்கிறதுக்காக சில முக்கியமானவங்களை பார்க்க போயிருந்தேன். அவங்களோட உதவி இருந்தாதான் நாட்டுல எப்பவுமே அமைதி இருக்கும். அவங்களோட தயவும் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் அப்படின்னதும், நீங்க போயிட்டு வந்த காரியம் நல்ல விதமா நடந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாம் நல்ல விதமா தான் போயிருக்கு. சிலர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ராஜாவும் ரொம்ப சந்தோஷம், இனிமே மணிகண்டன் சொல்லுவான் ஆதியிலேருந்து எல்லா விஷயங்களையும் அப்படின்னு சொல்லவும், மணிகண்டனும் அப்பாவோட ஆசீர்வாதத்தினாலையும் குருவோட ஆசீர்வாதத்தினாலையும் நாங்க போயிட்டு வந்த பிரயாணம் நல்ல விதமா முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. ராஜராஜனும் அங்க அண்ணன் உருவாக்குன சட்டங்கள் எல்லாமே ரொம்ப தீர்க்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், மந்திரி இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு அவசியமா அப்படிங்கறதான் என்னோட சந்தேகம் அப்படின்னதும், வேண்டுபட்ட நேரங்கள்ல சட்டங்களை உருவாக்கி தான் ஆகணும் அப்படிங்கறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு ராஜா கேட்கிறார். ராஜராஜன் ஒண்ணு எடுத்து கொடுக்கற மாதிரி பள்ளியங்குளத்தை சேர்ந்த அரசு அதிகாரிய பதவியில இருந்து நீக்கிறதா இந்த உத்தரவுகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லவும், மந்திரி ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. என்னது, அவரை பதவியில இருந்து நீக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் எதிர உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு ராஜா. வேறொன்னும் இல்ல, அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சு, கொஞ்சம் யோசிச்சுட்டு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. ராஜா அப்படிலாம் பண்ண முடியாது, மணிகண்டன் ஒரு உத்தரவு பிறப்பிச்சான் அப்படின்னா அதுல எந்த குற்றமும் குறையும் இருக்காது அப்படிங்கிறாரு. உடனே மந்திரி அவன் ரொம்ப நல்லவனாச்சு அப்படிங்கிறாரு. ராஜாவும் நல்லவனா இருக்கிறவனை யார் கெட்டவனா மாத்தினாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. மணிகண்டனும் கோவமா, நம்மளோட ஆளு உங்களோட ஆளுன்னு நம்ம பிரிச்சு பார்க்கலாம் முடியாது, குற்றம் யார் செஞ்சாலும் குற்றம் தான் அப்படிங்கிறாரு. ராஜராஜன் உடனே அங்க இருக்க மற்ற அதிகாரிகளுக்கும் சில அதிகாரிகள் அதிகமா கொடுத்திருக்கோம், மற்ற ஆட்கள் நியமிச்சிருக்கோம், அது எல்லாமே ஓலையில இருக்குமே அப்படின்னு மாமரத்து அதிகாரியை குறிப்பிடுறாரு. உடனே மந்திரியும் இல்ல எனக்கு சில கருத்துக்கள் இருக்கு, அதை சொல்லலாமா அப்படின்னு கேட்கவும், சொல்லுங்க அப்படிங்கிறாரு ராஜாவும். மாமரத்து அதிகாரி ஒண்ணு அவ்வளவு நல்லவர் இல்லையே அப்படின்னு, இவங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொல்றவங்களே அவர் நல்லவங்க இல்ல அப்படிங்கிறாரு. மணிகண்டனும் சரியான விஷயத்த கேட்கிறாரு. அதாவது உங்களோட ஆள் இல்ல அப்படிங்கறதுனால அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்றீங்களா, நீங்க அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்றதுக்கான காரணத்தை தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்டு மந்திரி கொஞ்சம் மிரண்டு போய் சொல்றதுக்கு தயங்கினதும், தன்னில இருந்து வித்தியாசப்பட்டு இருக்கிற ஒருத்தரை ஏத்துக்கிறது சராசரி மனுஷங்களால முடியாது தானே அப்படிங்கிறாரு. மந்திரி நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிறாரு. இல்ல, சட்டப்படி சரியான நடவடிக்கை எடுக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிக்காதவங்களா ஆயிடுறாங்களே அப்படிங்கிறாரு மணிகண்டன். இதை கேட்டதுமே மந்திரி ரொம்ப பதறி போன மாதிரி நடிக்கிறாரு. சிவசிவா, நான் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாரபட்சமே காட்டாம சேவம் செய்யணும் அப்படிங்கிற சத்தியம்ல நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவங்க மத்த 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ராஜா சொல்றாரு, யார செயல்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கறதான முக்கியம் அப்படிங்க. ராஜராஜனும் அந்த 3 தேசத்து அதிகாரிகளுமே ரொம்ப திருப்தியா போனாங்க அப்படிங்கிறாரு. நம்ம செய்யற செயல்ல ஒரு நயம் இருக்கணும், நல்லது செய்ய தயாரா இருக்கிறவங்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும், அது எல்லாமே மணிகண்டன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு. ராஜராஜனும் அவருக்கு எடுத்து கொடுக்கற மாதிரி தவறு செய்தவங்களோட சொத்துக்கள் எல்லாமே பறிமுதலும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராஜா. மணிகண்டன் அடுத்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த மாதிரி பொருளை கையாடல் பண்ணவங்களுக்கு சொத்துக்கள் பறிமுதல் செய்யறது மட்டும் இல்ல, அவங்களை நாடு கடத்தவும் ஆணையிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கும் ராஜா ரொம்ப சரியான முடிவுதான் எடுத்திருக்காரு. தன்னை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற அகம்பாவத்தில் அவங்க இனிமே ஆட முடியாது, தண்டனைகள் பெருசா இருந்ததுன்னா தான் அவங்களும் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மந்திரி தயங்கிக்கிட்டே, இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா அப்படிங்கறதா என்னோட சந்தேகம் திரும்ப அவரோட சந்தேகத்தை கிளப்ப, மன்னரும் ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்னும் பெருசா கிடையாது, யாரு கையாடல் பண்ணியிருந்தாங்களோ அவங்க சொத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னதும், வேற என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. நீதி நிலைநாட்டுறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு மந்திரியும். ராஜராஜன் உடனே திருடர்களையும் அந்த பாதைக்கு பாதுகாவலா போட்டிருக்காரு அப்படின்னு மணிகண்டன் சொல்லவும், இதுக்கும் மந்திரி தயங்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்படி இந்த முடிவுல தவறு இருக்கிறதுக்கு யாரையாவது உதாரணமா முடிச்சதுன்னா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு மன்னர் சொல்லவும், மணிகண்டனும் திருடர்களையும் நல்லவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சா பாதுகாவலுக்கு சரியா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. இது எல்லாத்தையுமே அதிர்ச்சியோட பேச முடியாம மந்திரி கேட்டுட்டு இருக்க, ராஜா அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மணிகண்டன் சொன்ன எல்லா உத்தரவுகளையுமே ஓலையில எழுதிட்டு வந்து அவங்ககிட்டே காமிங்க, திருத்த முடிச்சதுக்கு அப்புறமேல எங்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமேலு ராஜராஜனும் மன்னரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.